அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நட்பு கொள்ளும் முறைகளை அறிவோம். மானத்துடன் விளையாடக்கூடாது. ஜாலி என்ற பெயரில் தன் நண்பனின் மானத்துடன் சில நேரங்களில் நாம் விளையாடி விடுவதுண்டு. நண்பனின் மனம் புண்படும் விதத்தில் நமது வார்த்தைகள் மற்றும் செயல்பாடுகள் அமைந்துவிடக் கூடாது. மகிழ்ச்சி என்ற பெயரில் நண்பனை கேலி பொருளாக ஆக்கிவிடக் கூடாது. தனிப்பட்ட முறையில் நம் நண்பனிடம் நடந்து கொள்வதைப் போல ஒரு சபையில் நடந்து கொள்ளக்கூடாது. மரியாதை தர வேண்டிய இடங்களில் அற்பமாக கருதி மட்டம் தாழ்த்திவிடக் கூடாது. மோசமான வார்த்தைகளை உபயோகிக்காவிட்டாலும் அற்பமாக நினைப்பதே பாவம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் தீயவர் என்பதற்கு முஸ்லிமான தன் சகோதரனை அற்பமாக நினைப்பதே போதுமானதாகும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம் 5010. பெருமையடிக்க கூடாது. தனது நண்பனிடத்தில் தன்னை உயர்ந்தவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சிலர் பெருமையான பேச்சுக்களை பேசுகிறார்கள். இந்த மோசமான குணம் இருந்தால் கண்டிப்பாக வலுவான நட்பு ஏற்படாது. நம்முடைய நண்பனும் நம்மை போன்ற மனிதன்தான் என்று நினைத்து அவனை வேறுபடுத்தி பார்க்காமல் பழகும் போது உயிரையும் கொடுக்கும் நண்பனாக அவன் மாறுகிறான். இது தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் உபதேசத்தை கடைபிடித்தால் நமது நட்பு வலுப்பெறும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் எனக்கு உங்களில் ஒருவர் இன்னொருவரிடத்தில் வரம்பு காட்டாமல் இன்னும் பெருமையடிக்காமல் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் என்று வஹி அறிவித்துள்ளான். அறிவிப்பவர் இயால் பின் ஹிமார் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் அபூ தாவூத் 4895. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.